ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC Church Complex, Town Hall Bus Stand, Coimbatore 641001. Contact 9894795915. வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ICP அகாடமி. நம்ம இப்போ 8th சாப்டர் மணி மார்க்கெட் அப்படிங்கிற லெசனை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த லெசனில் கான்செப்ட் ஆஃப் மணி டிமாண்ட், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி, டிமாண்ட் ஃபார் மணி, தியரிஸ் ஆஃப் டிமாண்ட் ஃபார் மணி, போஸ்ட் கெய்ன்ஸ் டெவலப்மெண்ட் இந்த தியரி ஆஃப் டிமாண்ட் ஃபார் மணி, இந்த 4 ஹெட்டிங்கில் நம்ம இந்த லெசனோட ஃபுல் கண்டென்ட்டை டிஸ்கஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, மணி அப்படிங்கிறது ஒரு ஹியூமன் பீயிங்கோட லைஃப்பில் ஒரு எசென்ஷியல் ரோல் ப்ளே பண்ணுறத பார்க்குறோம். டெய்லி பேசிஸில் மணி ஹேண்டில் பண்ணுற நெசசிட்டி மெனி பீப்புள் வில் ஹாவ், நிறைய பேருக்கு அது இருக்குது. ஆனால் மணி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறது எல்லாராலையுமோ இல்லை ஈஸியாக டிஃபைன் பண்ண முடியுமா அப்படின்னா, அதனுடைய டெஃபினேஷன் அது என்னவா ஒர்க் பண்ணுதுங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அப்போ மணின்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது, எதுனாலும் இந்த ஒரு பர்பஸுக்காக செயல்படுற ஒரு பொருளை மணின்னு சொல்லலாம். என்ன பர்பஸ்? ஃபஸ்ட் ஒன், ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. ஸ்டோர் ஆஃப் வேல்யூன்னா என்ன அர்த்தம்? அதனுடைய மதிப்பை தக்க வைத்து பின்னால் அதனுடைய மதிப்பை உபயோகப்படுத்த முடிஞ்சால் அதை மணின்னு சொல்லலாம். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் சேவ் பண்ணி பின்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அது ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஒரு காமன் பேஸ் இருக்கும் ப்ரைஸை டிட்டர்மின் பண்ணுறதுக்கு, இது செகண்ட். தேர்ட் ஒன், எதையும் விற்கிறதுக்கோ வாங்கிறதுக்கோ பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ஒரு காமன் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இருக்கிற பொருளை மணின்னு சொல்லலாம். ஸோ மணி அப்படிங்கிறது இந்த 3 கேரக்டரிஸ்டிக் அப்படின்னும் சொல்லலாம், அல்லது இந்த 3 பயனை கொடுக்கக்கூடிய இந்த 3ஓட பயனை உள்ளடக்கக்கூடிய பொருளாகவும் சொல்லலாம். ரோல் ஆஃப் மணி அப்படின்னு சொல்கிறது நம்ம எப்படி அதை பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு பணம் இல்லை அல்லது மணி இல்லை அப்படின்னா நம்ம பழைய பார்ட்டர் எக்கானமிக்கு தான் அகெயின் போயிருக்க வேண்டிய ஒரு தேவையை நமக்கு உண்டாக்கி இருக்கும். பார்ட்டர் எக்கானமி அப்படின்னா என்ன? ஒரு கமாடிட்டியை மாற்றுறதுக்கு நம்ம இன்னொரு கமாடிட்டியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். எதை நம்ம கொடுக்குறோமோ அதன் அடிப்படையில் வேறு ஒரு பொருள் நமக்கு தேவையானதை மாற்றிக்கொள்வது தான் பார்ட்டர் எக்கானமிங்கிறது பார்க்குறோம். ஆனால் அதில் என்ன டிஃபிகல்ட்டி? நம்ம எது சர்ப்ளஸாக இருக்குது, எது அதிகமாக இருக்குங்கிறத நம்ம கொடுக்குறோம், நம்ம ப்ரொவைட் பண்ணுறோன்னு முடிவு பண்ணுறோமோ அதையே வேணும்னு நினைக்கக்கூடிய பீப்புளை கண்டுபிடிச்சி தான் அந்த பொருளை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அது பார்ட்டர் எக்கானமியில் இருக்கிற நம்ம டிஃபிகல்ட்டிஸ். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபார்மர் இருக்கார், அவருக்கு ஏதாவது அவர் விளைச்சலில் வரக்கூடிய பொருளை கொடுக்கணும், அதுக்கு பதில் அவருக்கு வேறு அதர் தென் ஃபார்ம் ப்ராடக்ட் ஏதாவது ஒரு வெஹிக்கிள் வேணும்னு வச்சுக்கலாம். அப்போ இதை வாங்கி வெஹிக்கிளே கொடுக்கக்கூடிய ஒரு நபரை பார்க்கணும், இதை மட்டுமே வாங்கிக்கக்கூடிய ஒரு நபரையும் பார்க்கணும். இது ஸ்பெசிஃபிக்காக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் ரைட் பர்சன் கிடைக்கிற வரைக்கும் பார்ட்டர் சிஸ்டம்ங்கிறது ஹெல்ப் ஆகாது. பட் ஃபார் மணி, பணம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருந்ததுன்னா நம்ம அந்த பர்டிகுலர் பொருளை வாங்கக்கூடிய நபரை தேடி போக வேண்டியதில்லை. அந்த பணத்தை கொடுத்து நம்ம குட்ஸோ ஒரு சர்வீசஸோ எந்த மார்க்கெட்டில் அவைலபிளோ அங்கே போனால் போதும், நம்ம அந்த பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம். அதனால தான் சொல்கிறோம் மணிங்கிறத காமன் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு பேசுகிறோம். ஸோ இங்கே பீப்புள் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக ஒரு இதை ப்ரொடியூஸ் பண்ணுறது அதிகமாக இருந்தாலும் அந்த ஒரு டிரான்சாக்ஷனை அதிகப்படுத்துறதுக்கு, டிமாண்ட் கொண்டு வர்றதுக்கு பணத்துடைய தேவை அதிகமாக இருக்குது, பணத்துடைய டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அப்போ பணம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கால அளவில்
அதனுடைய மதிப்பை தாங்கி பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு பொருளாக நம்ம பார்க்குறோம். இதை வந்து ஒரு ப்ரைஸாக அதை ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை மற்றவர்களும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய பொருளாக இருக்கிறத மணின்னு சொல்லலாம். இப்போ பாஸ்ட் இயர்ஸில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, பொருள் ஒன்றுக்கு அதனுடைய மதிப்பு பண ரீதியாக நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அந்த பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கவுரி ஷெல்ஸ் பார்த்தோம், பார்லி பார்த்தோம், பெப்பர் கார்ன், காமன் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கோல்டு அண்ட் சில்வர்னு பார்த்தோம். ரீசன்ட் டைம் வரைக்கும் கோல்டு அண்ட் சில்வர் தான் மெயினாக பீப்புள் யூஸ் பண்ணுற கரன்சியாக இருந்தது. ஆனால் ரெண்டுமே ஹெவியஸ்ட் மெட்டல், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப கஷ்டம், அதை தூக்கிட்டு ஒரு இடத்துக்கும் போயிட்டுருக்க முடியாதுங்கிறதுனால இந்த ப்ரெஷஸ் மெட்டல்ஸை பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணி அந்த ஓனர்ஷிப்புக்கு ஒரு எவிடன்ஸாக அதை ஒரு பேப்பர் கரன்சி நோட்டாக மாற்றி ஒரு ப்ராமிசரி டாக்குமெண்ட்டாக மாற்றுற ஒரு பழக்கம் இருக்குது. அந்த டாக்குமெண்ட்டை வந்து பை பண்ணவோ செல் பண்ணவோ ஈஸியாக போயிட்டு இருந்தது. ஓனர்ஷிப் வந்து மாற்றி போகிறதுக்கு முடிஞ்சது. அப்போது ஒரு இடத்துல அந்த பொருளுடைய மதிப்பு பேப்பருக்கு வந்துடுச்சு, அந்த பொருளுக்கும் மதிப்புக்கும் ஒரு லிங்க் வந்து உடஞ்சி போக மாதிரி பார்த்தோம். அப்போ இந்த பொருளுடைய மதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பேப்பர் அப்படிங்கிறது உள்ளே வர ஆரம்பிச்சது. அதை தான் நம்ம ஃபியட் மணி அப்படின்னு சொல்கிறோம். மெட்டீரியலாக பார்த்தா அந்த பேப்பருக்கு எந்த ஒர்த்தும் இல்லை, பட் அதனுடைய வேல்யூ வந்து அந்த மெட்டலுடைய வேல்யூவை அது அந்த பேப்பர் வச்சிட்ருக்கிறதுனால அதை ஃபியட் மணின்னு சொல்ல ஆரம்பித்தோம். அப்போ இந்த பேப்பர் கரன்சி அது வந்து எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். நேஷனே பொதுவாக அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். அதை மாற்றிக்கிறதுக்கு அவங்களுக்கு வில்லிங்னஸ் இருக்கணும். அப்போ தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஒரு இண்டிவிஜுவல்கிட்ட இன்னொரு இண்டிவிஜுவல் ஒரு பணமோ ஷெல்லோ பார்லியோ மாற்றுறதுக்கு கவர்மெண்ட்டே இதை அங்கீகரித்து கவர்மெண்ட்டாலேயும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வடிவமாக இருந்தால் அந்த பணமாறுதல் நடக்கக்கூடியதாக இருந்தது. அப்போது ஜென்ரலாக மணி அப்படிங்கிறதுனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸுங்கிறத பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒன் ஜென்ரலி அக்செப்டபிள், எல்லாராலையும் படக்கூடியதாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து டியூரபிள் ஆர் லாங் லாஸ்டிங், அதனுடைய லைஃப் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமான நீண்ட காலத்துக்கு இருக்கக்கூடியதாக இருக்கணும். மூணாவது எஃபர்ட்லெஸ்லி ரெக்கக்னைசபிள், அதாவது அதை வந்து ஒவ்வொன்றும் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ரொம்ப அதிகமான ஒரு பிரயத்தனம் படக்கூடியதாக இருக்கக்கூடாது. ரொம்ப ஈஸியாக எல்லோரும் ஏற்றுக்கொண்டு இதுக்கு அதை மாற்றிக்கிறதுக்கு வசதி படைச்சதாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கவுண்டர்ஃபீட் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். கவுண்டர்ஃபீட் அப்படின்னா இதை மாதிரியே ஒன்று ரீப்ரொடியூஸ் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கணும், அதுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கணும். ரிலேட்டிவ்லி ஸ்கேர்ஸாக இருக்கணும், அதாவது அவ்வளோ எளிதில் கிடைக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியாக இருக்கணும், யூனிஃபார்மிட்டி இருக்கணும், ஒரே அளவில். இப்போ நம்மகிட்ட இருக்கிற அந்த பேப்பர் உங்ககிட்ட வந்தாலும் அதே வேல்யூ இருக்கணும், இன்னொருத்தர்கிட்ட போகும்போதும் அதுக்கு அதே வேல்யூ இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அது ரொம்ப ஸ்மாலஸ்ட் யூனிட்டாக டிவைட் பண்ண முடிஞ்ச மாதிரி இருக்கணும். இட் ஷுட் பி டிவைடட் இன்ட்டு ஸ்மாலர் பார்ட்ஸ். இதெல்லாம் தான் வந்து ஒரு மணியுடைய ஃபைன் கேரக்டரிஸ்டிக்ஸாக நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு எப்படி அந்த மணி அதனுடைய மதிப்பை வேல்யூ பண்ணுறோம், எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா, அஃபீஷியலாக ஸ்டாட்டிஸ்டிக்கல் படி மணியுடைய ஒரு மதிப்பை எக்கானமியில் எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா அதை தான் ப்ராட் மணின்னு சொல்கிறோம். ப்ராட் மணின்னா எந்த ஒரு பணத்துக்கு மதிப்பு அதனுள்ள அடங்கி இருக்கோ, அதை இன்னொரு பொருளாக மாற்றக்கூடிய ஒரு லிக்விடிட்டி இருக்கோ அதை வந்து ப்ராட் மணின்னு சொல்கிறோம். லிக்விடிட்டி அப்படின்னா என்ன, அது பொருளாக இருக்கிற வரைக்கும் பொருளாக இருக்கும், அதை ரொக்கமாக மாற்றும்போது நம்ம இமீடியட்டாக ஒரு சின்ன கால அளவில் கூட அதை இமீடியட்டாக பணமாக மாற்ற முடியுங்கிறது தான் லிக்விடிட்டின்னு சொல்கிறோம். ஈஸிலி டு பி கன்வெர்ட்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் கேஷ், அதை தான் லிக்விடிட்டின்னு சொல்கிறோம். கரன்சி அண்ட் டெபாசிட்ஸ் இதை வந்து நம்ம நேரோ மணின்னு சொல்கிறோம். இது எல்லாமே எல்லா இடத்துலையும் அக்செப்ட் பண்ண கரன்சி மணி மெத்தட் அல்லது மணி இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு கூட சொல்லலாம். இதில் வந்து லிக்விடிட்டியும் இருக்குது, ஸ்டோர் ஆஃப் வேல்யூவும் இருக்குது. அப்போது IMF அப்படிங்கிற இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் எதை ப்ராடாக மணின்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுற நேஷ்னல் கரன்சிஸ் எல்லாமே ப்ராட் மணி. செகண்ட் ஒன் ட்ரான்ஸ்ஃபரபிள் டெபாசிட்ஸ்,
டிமாண்ட் டெபாசிட்டோ இல்லை மணி ஆர்டரோ பேங்க் செக்ஸோ ட்ராவலர்ஸ் செக்ஸோ இல்லை எந்த விதமான டெபாசிட்டோ ஃபாரின் கரன்சி டெபாசிட்டாக இருந்தால் கூட எதை இமீடியட்டாக நம்ம கரன்சியாக மாற்ற முடியுமோ அதெல்லாமும் ப்ராட் மணின்னு தான் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் நான் ட்ரான்ஸ்ஃபரபிள் சேவிங்ஸ் டெபாசிட், டேர்ம் டெபாசிட், ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டு, செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது. அதுக்கும் அடுத்தது ஷேர்ஸு, டெபாசிட் சர்டிஃபிகேட்டு, கமர்ஷியல் பேப்பர் இது எல்லாமே மணின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ மணியினுடைய வேல்யூ, மணியினுடைய கேரக்டரிஸ்டிக், வாட் இஸ் மென்ட் மை மணி, இதை நம்ம இப்போ இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது டிமாண்ட் ஃபார் மணி. மணி எக்கானமியில் என்ன ஒரு ரோல் ப்ளே பண்ணுதுன்னு பார்த்த பின்னால் இப்போ நம்ம டிமாண்ட் ஃபார் மணி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பார்க்குறோம். அப்போ டிமாண்ட் ஃபார் மணி அப்படின்னா அது பீப்புள் அவங்களுடைய அந்த மணி வேல்யூவை கையில் அவங்க இருத்திக்கிறதுக்கு என்ன டிசையர் இருக்குது அவங்களுக்குங்கிறது தான் டிமாண்ட் ஃபார் மணின்னு சொல்கிறோம். டிமாண்ட் ஃபார் மணி அப்படிங்கிறது ஆக்சுவலாக அது டிரைவ் ஆகிறது தான், அதுவாக நேச்சுரலாக இல்லை. அது ஒன்றுலேருந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பவராக தான் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா இந்த மணிக்கு பர்ச்சேசிங் பவர் இருக்குது. மணி வச்சு தான் நம்ம எதையும் வாங்க முடியும் அப்படிங்கிறதுனால அது டிரைவ்டு டிமாண்டுன்னு சொல்கிறோம். டிமாண்ட் ஃபார் மணி அப்படிங்கிறது ரியல் பேலன்சஸ்க்கு இருக்கக்கூடிய டிமாண்டை தான் மீன் பண்ணுது. அப்போ பீப்புள் மணி ஏன் விரும்புகிறாங்க? ஒரு குட்ஸையோ ஒரு சர்வீசஸையோ வேணுங்கும்போது அதை வாங்க முடியுமோ, பயன்படுத்தி கொள்ள முடியுமோ, எப்போ நம்மக்கிட்ட பணம் இருந்தால் மட்டும்தான். ஆகையினால தான் மணிங்கிறத பீப்புள் டிமாண்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த பொருளுடைய லிக்விடிட்டி தான் அதனுடைய மணி டிமாண்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு என்ன மதிப்பு இருக்கோ அதுதான் அதனுடைய டிமாண்டுன்னு சொல்கிறோம். அப்போ ஒருத்தருக்கு அந்த கையில் ஒரு பர்டிகுலர் பீரியடில் எவ்வளோ வச்சுருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு ஃபார்ம் ஆஃப் மணி அப்படிங்கிறது ஹோல்டிங் மணின்னு சொல்கிறோம். அது பியூர்லி அதனுடைய லிக்விடிட்டியும் அது எவ்வளோ கன்வீனியண்ட்டாக அதை பணமாக மாற்ற முடியும், டே டு டே டிரான்சாக்ஷன்ஸுக்கு அது யூஸ் ஆகும் அப்படிங்கிற பொறுத்து தான் ஒருத்தர் அவர் கையில் வச்சிட்ருக்கக்கூடிய பணத்திற்கு மதிப்பு எடுத்துக்கிறாங்க. ஸோ இது டிமாண்ட் ஃபார் மணி அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுதுன்னா, எந்த இடத்துல ரொம்ப உபயோகப்படுதுன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிட்டர்மினேட் பண்ணுறதுக்கும் எக்கானமியில் ப்ரைஸஸையும் இன்கமையும் டிட்டர்மின் பண்ணுறதுக்கும் மணியினுடைய டிமாண்ட் ஒரு பெரும் ரோலை ப்ளே பண்ணக்கூடியதாக பார்க்குறோம். அப்போது மணி டிமாண்ட் அதை அஃபெக்ட் பண்ணக்கூடிய மற்ற ஃபேக்டர்ஸ் இது ரெண்டும் நம்ம ஒரு மணி அத்தாரிட்டி அப்படிங்கிற ஹெட்டிங்குள்ளே புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ தியரி ஆஃப் டிமாண்ட் ஆஃப் மணி அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால் எந்தெந்த வேரியபிள்ஸ் மேலே இந்த டிமாண்ட் ஃபார் மணிங்கிறது டிபெண்ட் ஆகிருக்குன்னு பார்க்குறோம். நாமினல் மணி அப்படிங்கிறது பீப்புள் எவ்வளோ தூரம் லிக்விட் கேஷாக அவங்க கையில் வச்சுக்கிறதுக்கு விரும்புகிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஃபார்மாக வருது நமக்கு. அது எத்தனை வச்சுக்கணும்னு விரும்புகிறாங்க அப்படிங்கிறது வேரியஸ் ஃபேக்டர்ஸ் அதை டிபெண்ட் பண்ணுது. அவங்களுடைய இன்கம்மை பொறுத்து அமையுது, ப்ரைஸ் லெவல் அந்த பீரியடில் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஒன்று எடுத்துக்க வேண்டிய ஃபேக்டர். மூணாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அவங்க கையில் இருக்கிறத காட்டிலும் சேவிங்ஸில் நேஷ்னலைஸ் பேங்க்ஸில் போனால் ரிட்டர்ன் என்ன கிடைக்கிது அதே பணத்துக்கு, அப்போ அது குறைவாக கிடைக்கிதுன்னா இவங்க கையிலேயே வச்சுக்கிறதுக்கு விரும்பலாம், அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு ரியல் ஜிடிபி. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இன்னோவேஷன்ஸ். இதெல்லாம் ஃபேக்டர்ஸாக இருக்குது. எதுக்கு? ஒருத்தர் எவ்வளோ தூரம் அவங்க கையில் லிக்விடாக கேஷ் வச்சுக்க விரும்புகிறாங்கங்கிறது. இன்கம் லெவல் ஹையராக இருக்க இண்டிவிஜுவல்ஸுக்கு அவங்க எக்ஸ்பெண்டிச்சர் லெவல் ஹையராக இருக்குது. அப்போ ரிச்சர் பீப்புள் என்ன பண்ணுறாங்க? மோர் மணி வச்சுக்க விரும்புகிறாங்க. எதுக்கு? அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. பீப்புள் எவ்வளோ மணியை ஹோல்ட் பண்ண டிசைர் பண்ணுறாங்கங்கிறது நம்ம இப்போ பார்த்த மாதிரி டைரக்டாக ரிலேட்டட் டு த ப்ரைஸ் லெவல். ஹையர் த ப்ரைஸஸ் ஹையர் த ஹோல்டிங் ஆஃப் மணி, லோவர் த ப்ரைஸஸ் லோவர் த ஹோல்டிங் மணிங்கிறது பார்க்குறோம். அப்போ ஒருத்தர் அவருடைய வெல்த்தை ஹோல்டு பண்ணி வச்சுக்கணுன்னா அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதனால் வாங்கக்கூடிய அசட்ஸுடைய வேல்யூவும் எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து தான் அவர் எவ்வளோ ஹோல்ட் பண்ணுவாருங்கிறதுடைய ரேட்டும் நமக்கு டிட்டர்மின் ஆகுது. அதே மாதிரி நிறைய இப்போ இன்னோவேஷன் பேங்கிங் வந்துடுச்சு. இன்டர்நெட் பேங்கிங், அப்ளிகேஷன் பேஸ்டு ட்ரான்ஸ்ஃபர்,
ஏடிஎம்ஸு இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம கையில் லிக்விடாக கேஷாக வச்சுக்க வேண்டிய நெசசிட்டி நமக்கு ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ஃபர்ம்ஸும் கொஞ்சம் மணி தான் இப்போ ஹோல்ட் பண்ண வேண்டிய ஒரு நெசசிட்டிக்கு தள்ளப்படுறாங்க. இதெல்லாம் டிமாண்ட் ஃபார் மணி அப்படிங்கிறத பொறுத்து பார்க்குறோம். ஸோ இதை உள்ளடக்கி வரக்கூடிய தியரிஸை தான் நம்ம தியரிஸ் ஆஃப் டிமாண்ட் ஃபார் மணி அப்படின்னு பார்க்குறோம். அதை நம்ம நெக்ஸ்ட் ஆடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.